நம்ம வீட்லேயே சூப்பராக கேஎஃப்சி சிக்கனை எப்படி எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்ய முடியுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட் எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்து செய்வாங்கன்றதுலாம் கிடையாது. நம்மளால் இப்படியே ஈஸியான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்ய முடியும். இந்த ரிச்சான கேஎஃப்சி சிக்கனை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்காக அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன். பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். நான் ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் மீடியம் சைஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா ஊற வச்சிடணும். இதை நம்ம குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கணும். அதிகப்படியாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஊற வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம். ஆனால் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி நம்ம ஊற வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு காரமும் இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 4 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது தேவையான பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அரை கப் அளவு கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் சோள மாவு எடுத்திருக்கேன். ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இதனால் மேலே கோட்டிங்க்கும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்க போகிறோம். இது நம்ம நல்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டர் நமக்கு தேவைப்படும். இப்போ நல்லா சிக்கன் ஜூஸியாக சூப்பராக ஊறி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கை வச்சாலே உடையிற மாதிரி. இப்போ இதிலேருந்து நல்ல தண்ணியே இல்லாமல் சுத்தமாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நல்லா படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஸ்பூனால் சரிப்பட்டு வராது, கைகளாலவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி நம்ம எடுத்துக்கலாம். இதை மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து எல்லா சிக்கனையும் ஒரு தட்டில் வச்சுக்கலாம். போய் மீதம் இருக்கிற மாவை லைட்டை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிரிப்பாக பிடிக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ஐஸ் வாட்டரில் அந்த சிக்கனை போட்டுட்டு டக்குன்னு எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் எடுத்துடணும். எடுத்துட்டு டக்குன்னு இந்த மாவில் போட்டுடணும். இப்போ நமக்கு நல்லா சூப்பராக நம்ம பண்ணி எடுத்துட்டோம். மாவு இருந்தால் லைட்டாக தட்டி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா கடாயில் காஞ்சிடணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்லோவில் வைக்கணும். ஸ்லோவில் வச்சுட்டு தான் செய்யணும். லோ டு மீடியமில் வைக்கணும். ஹை ஸ்பீடு வைக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா வெளியவும் முறுமுறுவாக இருக்கும், உள்ளேயும் நல்லா சாஃப்டாக சிக்கன் வெந்து வரும். நல்ல ஒரு ரிச்சான கேஎஃப்சி சிக்கனை நம்ம ஈஸியான முறையில் செஞ்சுட்டோம் பாருங்கள்.
திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதிக நேரம் விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், சூப்பராக கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மொத்தத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கடைகளில் கிடைக்கிற கேஎஃப்சி சிக்கனை நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருட்களையை வச்சு எவ்வளோ எளிமையான முறையில் சூப்பராக ரிச்சான ஒரு கேஎஃப்சி சிக்கனை நம்ம செய்ய முடியுன்றதை காமிச்சிருக்கோம். இதுக்கு தேவையான அதிகமான இன்க்ரீடியண்ட்லாம் போடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நமக்கு கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நம்ம வீட்லேயே நம்ம சுலபமான முறையில் எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சிக்கனை நான் புட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெள்ளியை மொறுவாக லேயராக வெந்திருக்கு. உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடிக்கு செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.